அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் x plus 1 by x equal to 9 எனில் x square plus 1 by x square உடைய மதிப்பை நம்ம இந்த முற்றொருமை வாய்பாடுபடி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஷார்ட் ட்ரிக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி x plus 1 by x-ஐ நம்ம இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணதும் இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணதும் அப்போது x plus 1 by x whole square equal to 9 ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நம்ம இதை இந்த முற்றொருமை ஃபார்முலா படி நம்ம இதை அப்படியே விரித்து எழுதுவோம். அப்போ இதை விரிக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x 1 பை எக்ஸு. இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிரும். 9ஐயும் பெருக்கணும்னா 81. இந்த பக்கம் ப்ளஸ் 2 இருக்குது, அந்த பக்கம் போகும்போது -2 மாறும். அப்போது 79 கிடைக்கும். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயருடைய மதிப்பு 79 அப்படின்ட்டு கிடைக்கும். நமக்கு ஆப்ஷனில் வந்து பி ஆப்ஷன் சரியான விடை. இதை ஷார்ட் ட்ரிக்கில் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தில் வச்சுவிடுங்க. எக்ஸு கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் 2. இதில் வந்து நம்ம வந்து மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிறத எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னம்னா இங்கேயும் ப்ளஸ் இருந்து இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு வைங்களேன். ப்ளஸ்ஸு இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து இதில் வந்து மைனஸ் போடணும். அதே இது இதில் ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் போடணும். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் போடணும். மைனஸ் வந்ததுன்னா ப்ளஸ் போடணும். அப்போது எது ப்ளஸ்ஸு வருதோ அங்கே மாத்திரம் மைனஸ் போடணும். நமக்கு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல மைனஸ் போடணும். இந்த ஏ ஸ்கொயர்னா எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 9 ஸ்கொயர் -2 81லேருந்து 2 கழிச்சோம்னாக்கி 79. இந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். இது இந்த ஏ கியூப் எக்ஸ் கியூப் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எக்ஸ் கொடுத்து எக்ஸு கேட்குறதா இருந்தால் √a². இந்த 4 நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது கணக்கு செய்வோம். ரெண்டாவது கணக்கு x - 1 by x = 5 எனில் x² + 1 by x² மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் நம்ம இந்த முற்றொருமை ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும். அப்போது x - 1 by x whole square = 5 ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதை முற்றொருமை ஃபார்முலா படி நம்ம அப்படியே விரித்து எழுதுவோம். அப்போது x² + 1 by x² - 2x 1 by x = 5 பெருக்கணும்னா 25. இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த -2 அந்த பக்கம் போகும்போது நமக்கு +2 மாறிடும். அப்போது நமக்கு 27 கிடைக்கும். அப்போ x² + 1 by x² மதிப்பு நமக்கு 27 அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஷார்ட் ட்ரிக்கில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஏற்கனவே எக்ஸ் கொடுத்து x² கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இதில் அடையாளம் மாத்திரம் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போது மைனஸு ப்ளஸ் இருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் போடணும். அப்போது இதில் a²னா நமக்கு இங்கே எக்ஸினுடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அது கூட 2 கூட்டிக்கிடுங்க. அப்போது 5 பெருக்கணும்னா 25 + 2 = 27. நமக்கு ஏ ஆப்ஷன் சரியான விடை. மூன்றாவது கணக்கு √x + 1 by √x = 3 எனில் x² + 1 by x² மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதுக்கும் அந்த பழைய கணக்கு மாதிரியே தான் ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ √x + 1 by √x whole square = 3 ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இது a + b whole square மாடலில் இருக்குது. அதுபடி இதை விரிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா a². அப்போ √x whole square + 1 by √x whole square ப்ளஸ் அடுத்து 2√x 1 by √x = 3ஐயும் பெருக்கணும்னா 9. இப்போ இந்த √x இந்த √x கேன்சல் ஆயிரும். இந்த +2 அந்த பக்கம் போகும்போது -2 மாறும். அப்போது -2ங்கும்போது 7 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இது வந்து என்னன்னாக்கி √x பெருக்கும்போது எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதே மாதிரி இதுவையும் √x பெருக்கும்போது நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ x + 1 by x மதிப்பு நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு தேவை x² + 1 by x² தேவை. அப்போ இதையும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது
எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். இப்போ இதை நம்ம விரித்து எழுதுவோம். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2x 1/x ஈக்குவல் டு 7 பெருக்கும்போது 49. இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருடைய மதிப்பு இந்த ப்ளஸ் 2 அங்கே போகும்போது -2 மாறிடும். அப்போ கழிச்சோம்னாக்கி நமக்கு 47 கிடைக்கும். ஆன்சர் வந்து நமக்கு வந்து பி ஆப்ஷன் சரியான விடை. ஆனால் அந்த ஷார்ட்கட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எக்ஸ் கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இங்கே √x இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போ இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ நமக்கு ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே வந்து நம்ம மைனஸ் போடணும். அப்போ a ஸ்கொயர் -2. a ஸ்கொயர் என்ன பண்ணணும்? இங்கே 3 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 ஸ்கொயர் -2. அப்போ 3 பெருக்குனீங்கன்னா 9 கழித்தல் 2 ஈக்குவல் டு 7. இது வந்து எக்ஸனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ மறுபடியும் இதே ஃபார்முலாவை நம்ம போடணும். அந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்னா இந்த 7 நம்ம அங்கே போடணும் a ஸ்கொயருக்கு பதில். அப்போ பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் 2ன்னு போட்டுக்கிடுங்க. இதுவும் நமக்கு ப்ளஸ் தான், அங்கேயும் ப்ளஸ் தான். அப்போ இங்கே வந்து மைனஸ் போடணும். அப்போ இங்கே 7 ஸ்கொயர் -2 7 பெருக்குனீங்கன்னா 49 கழித்தல் 2 ஈக்குவல் டு 47. இந்த மாதிரி நம்ம ஈஸியான வழியிலையே நம்ம என்ன செய்யலாம். பி ஆப்ஷன் சரியான விடை. 4வது கணக்கு எக்ஸ் கூட்டல் 1/x ஈக்குவல் டு 12 எக்ஸ் ஸ்கொயர் -1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 எனில் எக்ஸின் அடுக்கு 4 கழித்தல் 1/x அடுக்கு 4 மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸு ப்ளஸ்ஸு 1/x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. அப்போ அந்த மாடல் படி நம்ம இதை பிரித்தோம் அப்படின்னோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2x 1/x ஈக்குவல் டு 12 பெருக்கும்போது 144 கிடைக்கி. இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் போகும்போது கழித்தலாம் மாறும். அப்போ 142 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கி. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இப்போ நமக்கு கணக்கில் எக்ஸ் ஸ்கொயர் -1/x ஸ்கொயர் இது கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த முற்றொருமை ஃபார்முலா படி a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b a - b படி நம்ம என்ன செய்யலாம், இதை விரித்து போடலாம். இந்த எக்ஸின் அடுக்கு 4 -1/x அடுக்கு 4 நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் -1/x அடுக்கு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரியே நம்ம எழுதலாம். இதை நம்ம எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதே ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதுவோம் அப்படின்னோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் -1/x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா படி இதை எப்படி எழுதலாம்னாக்கி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இன்று எக்ஸ் ஸ்கொயர் -1/x ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 2 ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஏற்கனவே கணக்கில் வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஆன்சர் 142ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஏற்கனவே 50ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 2ஐயும் நம்ம பெருக்கி போடணும். 0 5 2 10 5 4 20 மீது 2 7 7100 நமக்கு பி ஆப்ஷன் சரியான விடை. இதை ஷார்ட்கட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ இதுவும் வந்து ப்ளஸில் தான் கண்டுபிடிக்கும். அப்போ இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த ஷார்ட்கட்டில் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி a ஸ்கொயர் -2 அப்போ a ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கி 12 ஸ்கொயர் -2 அப்போ 12 இருக்கிறீங்கன்னா 144 2 கழிச்சிங்கனாக்கி 142 நமக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபார்முலா படி, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 2ஐயும் பெருக்கணும்னா நமக்கு இந்த எக்ஸின் அடுக்கு 4 -1/x மதிப்பு நமக்கு கிடச்சிரும். இது பெருக்கி போட்டிங்கனாக்கி எக்ஸின் அடுக்கு 4 -1/x
எக்ஸின் அடுக்கு 4. அப்போ அதனுடைய மதிப்பு 7100 அப்படின்னு வந்துடுது. பி ஆப்ஷன் சரியான விடை. ஐந்தாவது கணக்கு எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1/x பவர் 4 மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச கணக்கு மாதிரியே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. அந்த ஃபார்முலா படி நம்ம இதை விரித்து எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 2x 1/x. இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும். 5 5 பெருக்கும்போது 25. இந்த -2 இந்த பக்கம் போகும்போது +2 மாறிடுது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா 27 கிடைக்கி. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இந்த மதிப்பு கிடைச்சிருக்கு. நம்ம அதுக்கப்புறமா எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 1/x அடுக்கு 4 நமக்கு தேவை. அதனால் நம்ம என்ன செய்வோம், இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது இதுவும் அந்த ஃபார்முலா படியே எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் 1/x ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபார்முலா படி நம்ம இதை விரித்து எழுதலாம். 27 ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கட் ஆயிரும். இப்போ நம்ம எக்ஸின் அடுக்கு 4 கூட்டல் 1/xின் அடுக்கு 4 ஈக்குவல் டு இந்த +2 அந்த பக்கம் போகும்போது -2 மாறும். 27 பெருக்குனீங்க அப்படின்னாக்கி 729 கிடைக்கும். அந்த +2 அங்கே போகும்போது -2 மாறிடும். அப்போ 727 அப்படின்ட்டு இதனுடைய ஆன்சர் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதை ஷார்ட்கட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் இந்த எக்ஸ் மைனஸ் 1 மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னாக்கி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயராக மாறுது. அப்போ மைனஸு ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ மைனஸு ப்ளஸ்ஸாக மாறும்போது நம்ம ப்ளஸ் தான் கொடுக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ ஏ ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 25 நம்ம ரெண்டையும் கூட்டும்போது 27 கிடைக்கும். அடுத்தாப்பில் நம்ம இதை ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ஏற்கனவே ப்ளஸில் இருக்குது, மறுபடியும் இது ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ ப்ளஸ்ஸாக மாறும்போது நம்ம மைனஸ் போடணும்னு படிச்சிருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் -2. அப்போ ஏ ஸ்கொயர் இந்த 27 நம்ம போடணும். அப்போ 27 ஸ்கொயர் -2. 27 பெருக்குனீங்கன்னா 729 கழித்தல் 2. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா 727 கிடைக்கும். நமக்கு பி ஆப்ஷன் சரியான விடை. ஆறாவது கணக்கு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு -1 ஈக்குவல் டு 7 எனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு -3 மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸ் இன்வர்ஸ் 1 நம்ம இந்த மாதிரியே எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 7 எழுதலாம். அதே மாதிரி எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த எக்ஸின் அடுக்கு -1 1/x கியூப் அப்படின்ட்டு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த மாதிரி இப்போ எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கிறதுனால ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்யணும்னா கனப்படுத்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் கியூப் ஈக்குவல் டு 7 கியூப். இது பார்த்தீங்கன்னாக்கி இந்த a + b ஹோல் கியூப் இந்த மாடலில் நம்ம இதை விரித்து எழுதணும். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ப்ளஸ் 3x கியூப் 1/x கியூப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அப்போ இதை நம்ம பெருக்கி எழுதும்போது 7 7 49 மறுபடியும் 7ஆல் பெருக்கும்போது 9 7 63 4 7 28 34 343 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த எக்ஸ் கியூப்பும் இந்த எக்ஸ் கியூப்பும் கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப்பினுடைய மதிப்பு நமக்கு 7ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 3ஐயும் 7ஐயும் பெருக்குனீங்கன்னா 21ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் 21 இந்த பக்கம் போகும்போது -21 மாறிடும். அப்போ -21 நீங்கள் கழிச்சு போட்டிங்கன்னாக்கி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப்பினுடைய மதிப்பு 2 2 3 322 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதே இதை ஷார்ட் ட்ரிக்கில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ்ஸாக இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி எக்ஸு க்யூப்பாக மாறணும்னாக்கி இதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். அப்போ ஏ கியூப் 3a
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் ப்ளஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பயன்படுத்தணும். அப்போ ஏ கியூப் அப்படின்னாக்கி 7 அடுக்கு 3 கழித்தல் 3 பெருக்கல் ஏனுடைய மதிப்பு 7. அப்போ 3யும் 7யும் பெருக்குனீங்கன்னா 21. 7 3 நேரம் பெருக்கும்போது 343 கிடைக்கி. இதிலிருந்து 21 கழிச்சிங்கன்னா 322 கிடைக்கு. நமக்கு சி ஆப்ஷன் சரியான விடை. 7வது கணக்கு எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு பக்கமே நம்ம கியூப் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் கியூப் ஈக்குவல் டு 3 கியூப். இப்போ எக்ஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் மாடலில் அந்த ஃபார்முலா படி நம்ம இதை விரித்து எழுதுவோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் மைனஸ் 3x 1/x x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 3 கியூப் 3 9 9 3 27. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் இந்த மைனஸ் 3 இந்த எக்ஸ் மைனஸ் 1/xனுடைய மதிப்பு 3ன்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இதை பெருக்குவோம். பெருக்கும்போது நமக்கு -9 கிடைக்கும். இந்த -9 இந்த பக்கம் போகும்போது +9 மாறிடும். அப்போ நீங்கள் கூட்டி போட்டிங்கன்னா 36 கிடைக்கும். இதனுடைய மதிப்பு எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப்னுடைய மதிப்பு நமக்கு 36 கிடைக்கி. நம்ம 8வது கணக்கு எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 7 எனில் எக்ஸ் மைனஸ் 1/xனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பழைய கணக்கு மாதிரியே ரெண்டு பக்கமுமே நம்ம இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் பிளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். இது ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. இதே மாதிரி நம்ம பிரித்து எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2x 1/x ஈக்குவல் டு 7 இருக்கும்போது 49. இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடுவோம். இந்த 2 + 2 அந்த பக்கம் போகும்போது -2 மாறிடும். அப்போ 47ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருடைய மதிப்பு நமக்கு 47ன்னு கிடைக்கி. நம்ம கணக்கில் எக்ஸ் மைனஸ் 1/x தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x தான் ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இதை எடுத்து எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 2x 1/x அப்படின்னு எழுதலாம். இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருடைய மதிப்பு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இதனுடைய மதிப்பை நம்ம இந்த 47ன்னு அப்படியே பிரதியிடுவோம். அதிலிருந்து 2 கழிக்கும்போது நமக்கு 45ன்னு கிடைக்கி. நமக்கு கேட்டிருக்கிறாங்க எக்ஸ் மைனஸ் 1/x. அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு இது அங்கே போகும்போது இது ரூட்டாக மாறிடும். அப்போ √45. இந்த √45 நம்ம எப்படி எழுதலாம்? 45 டேனாவத்தில் போட்டு அப்படி வகுங்க. 5 9 5 45 3 3 9. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் உழுக்கலாம். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5ன்னு எழுதலாம். இது வெளியில் வரும்போது நமக்கு 3 √5 அப்படின்ட்டு இதனுடைய ஆன்சரை நம்ம எழுதலாம். ஆன்சர் பி ஆப்ஷன் சரியான விடை. இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ப்ளஸ் மைனஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு இந்த 3வது கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ரூட் உழுக்கல எக்ஸில் இருந்து எக்ஸ் கேட்டாங்கன்னாக்கி இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். இது எக்ஸில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பயன்படுத்தணும். இது எக்ஸில் இருந்து எக்ஸ் கியூப் பயன்படுத்தணும். இது எக்ஸில் இருந்து எக்ஸ் பயன்படுத்தணும். அப்போ √a² 4. இதில் அடையாளம் என்னென்னா கொஸ்டினில் என்னது கேட்டிருக்கிறாங்களோ அதே அடையாளத்தை இங்கே போடணும். இங்கே மைனஸில் கேட்டிருக்காங்க, அதனால் இங்கேயும் மைனஸ் போடுதோம். அப்போ ரூட் உழுக்கல 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ பார்த்தீங்கன்னாக்கி 7 பெருக்குனீங்கன்னாக்கி 49 கழித்தல் 4 ரூட் உழுக்கல நமக்கு √45ன்னு கிடைக்கி. இங்கே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி இது பண்ணோம்னா இது 3 √5 அப்படின்ட்டு ஈஸியான முறையில் நம்ம கண்டுபிடிக்கலாம். பி ஆப்ஷன் சரியான விடை. 9வது கணக்கு எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு √21 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x இன்று எக்ஸ் ப்ளஸ் 1/xனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க.
இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுவோம் ரெண்டு பக்கமுமே. எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 21 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து என்ன ஆயிரும், வெறும் 21 மாறிடும். இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. அப்போ இதை அப்படியே விரித்து எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x 1 பை எக்ஸ். இதனுடைய மதிப்பு நமக்கு வெறும் 21 கிடைக்கும். இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் 2 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 2 மாறிடும். அப்போ நமக்கு 23 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயருடைய மதிப்பு நம்ம என்ன கிடச்சிட்டு 23 கிடச்சிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸினுடைய ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. அதே மாதிரி விரித்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x 1 பை எக்ஸ் அப்படின்ட்டு இதை எழுதலாம். இப்போ இதனுடைய இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இதனுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயருடைய மதிப்பு நமக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பிரதியிடுங்க. 23 கூட்டல் 2 ஈக்குவல் டு 25. நமக்கு எக்ஸு ப்ளஸ்ஸு 1 பை எக்ஸினுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட் உள்ளுக்குள்ள 25 இருந்ததுன்னா இது 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இதில் வெளியில் வரும்போது 5ன்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸினுடைய மதிப்பு நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய மதிப்பு நம்ம 23ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கணும். 23ஐயும் 5ஐயும் பெருக்கும்போது 5 3 15 மீதி 1 I2 10 11 115. நமக்கு பி ஆப்ஷன் சரியான விடை. இதே இது ஷார்ட்கட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கி இங்கே எக்ஸ் மைனஸில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ மைனஸில் இருந்து ப்ளஸில் மாறிச்சுன்னா இதில் ப்ளஸ் போடணும். அப்போ எக்ஸில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பயன்படுத்தணும்னா இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ ஸ்கொயர் என்னது ரூட் 21 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ இது ரெண்டும் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ 21ஐயும் 2ஐயும் கூட்டும்போது நமக்கு 23ன்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த எக்ஸ் கூட்டல் 1 பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸில் இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஷார்ட்கட் எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம இந்த 3வது ஃபார்முலா பயன்படுத்தணும். அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் 4. இதில் வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தக்கூடாது. இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்களோ அந்த அடையாளத்தை போடணும். அப்போ ப்ளஸ் 4. அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதில் ஏ ஸ்கொயர் வந்து நமக்கு இங்கே ரூட் 21 இருக்குது. அப்போ நம்ம இதை 21 ரூட் 21 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. அப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கி வெறும் 21 மாறிடும். கூட்டல் 4. அப்போ ரூட் ஆஃப் 21ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா ரூட் 25. இதை நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ரூட் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதை வெளியில் எடுக்கும்போது 5. அப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸினுடைய மதிப்பு 5. அப்போ 5ஐயும் 23ஐயும் நம்ம பெருக்கும்போது 115 கிடைக்கி. பி ஆப்ஷன் சரியான விடை.